வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பிரியாணி ஸ்டைலில் கொண்டக்கடலை சாதம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் வந்து சின்ன சின்னதாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 தக்காளிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் இதனோடவே கொஞ்சம் புதினாவும் வச்சு அரைச்சிக்கிட்டேங்க, கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலைங்க, கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். குக்கரில் தாங்க செய்ய போகிறேன்னா பாருங்கள், குக்கர் வந்து காஞ்சதுங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுங்க. லவங்க, பட்டை, அந்த பிரிஞ்சி இலைங்க, இதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாங்க. இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க. லஞ்சுக்கு பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு பருப்பு சாதம் கூட மிஞ்சாதுங்க. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டோங்க. செல்ஃபோனை கையில் வச்சு தாங்க நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தாங்க என்னால் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணதெல்லாம் காட்ட முடியல. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்கிறத மட்டும்தாங்க நான் காமிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் சால்ட் உப்பு சேர்க்குறேங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இதிலே கொண்டக்கடலையும் எடுத்து போட்டுக்கிறேங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் நான் சேர்க்கலைங்க. குழம்பு மிளகாத்தூளே சேர்த்தாலே நல்லா இருக்குங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோங்க. அதனால் இதுவே காரம் போதுமானதுங்க. ஒரு டீஸ்பூனு கல் உப்பு சேர்க்குறேங்க. ஆல்ரெடி சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதனால் நான் உப்பு கம்மியாகவே சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு கூட நம்ம உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வந்ததுங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையே வச்சுருக்கிறதுனால
அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கலாங்க தண்ணி. நம்ம எதில் வந்து அரிசி ஊற வச்சோமோ அந்த கப்பில் 2 கப்பு ஊற்றிக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுக்கிறதுனால அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டுங்க, இதை பாருங்கள், அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதுங்க. இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். வாங்க, குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சுங்க. நான் வந்து 3 விசில் விடுறேங்க. நான் வந்து 3 விசில் விட்டேங்க. பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. நல்லாவே வெந்திருக்குங்க. கொண்டக்கடலை சாதம் பிரியாணி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.